கொடுத்து வச்ச ஆளுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அம்மாட சொல்லும் அண்ணாட சொல்லும் கேட்டு தான் என் வாழ்க்கை சூழ்நிலை அப்படி புற நினைக்கக்கூடாது. இப்போ எனக்கு எதுவும் நடந்துட்டா நீங்கள் இந்த பெண்ணரை எதுவும் அடித்தா இது ரெண்டையும் சேர்த்து அப்படி அடிக்கலாம். படிக்க பார்க்க ஏதோ கவலையாக இருக்க கவலையாக இருக்க கவலை தானே. பாட்டியை வந்து இப்படி கணவரோட பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன் பார்க்கக்கூடாது? அதை பார்க்கக்கூடாது. அதுதான் நான் படமே வீட்டில் போடுறது இல்லை. ஒழுமுன்ன கைக்கே அதை போய் பார்க்கக்கே இனியும் ஒரு மனசுக்குள்ள வேதனையாகத்தானே இருக்கும். ஆனால் இன்னும் எனக்கு ஒரே எண்ணம் என்னண்டா என் மனசு என் பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது. இந்த 31 வருஷமும் இருந்துட்டோம். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. இது உங்கள் சொல்லுங்க தைவானை பாட்டி. சரி, ஓகே. இந்த காணொளி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன காணொளி வந்து பார்த்துருப்பீங்க. பாட்டியின் வீட்டை அந்த லைன் தண்ணியாக அடி பைப் வந்து வேலைகள் போய்கொண்டு குழாய் கிணறு வேலைகள் வந்து போய்கொண்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்கு இந்த கட்டுறதுக்காக வந்து நாங்கள் மேசன் அவரை வந்து சந்திக்க வந்து நாங்கள் வந்து ஸோ அப்போ மேசன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டியின் கணவர் அண்ணாட மகன் என்ன. சரி, அப்போ அவர் தான் வந்து செய்கிறார். அப்போ பாட்டியின் சொந்தக்காரங்க தான் வளைச்சிருக்கிறாங்க அவங்களோட. என்ன உங்களோட சொந்தக்காரங்க தான் உங்களோட கூட பிறந்த அப்படின்ற எந்த சொந்தம்ல எந்த மனுஷன் எந்த சொந்த வழி. உங்களோட சொந்த வழி எந்த சொந்த வழியெல்லாம் கண்டி நீங்கள் தொடரவே இல்லை. இல்லை நம்ம போகவும் இல்லை. நாங்கள் லாஸ்ட்டாக அந்த இந்த பிரச்சனை டைமில் நாவலப்படி போய் வந்தாங்க. அப்போ அது நாவலப்பட்டில் இருக்கிறேங்க. நான் சொல்கிறேன் அதில் பால்கேபரி பஸ் இருக்கும். அதில் அந்த டைமில் போயிடாத இல்லை. அந்த மண்சரிகள் பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள் கேட்டுப்பட்டுன்றாங்க. இல்லாட்டி போவோம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து போவோம் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக போவோம். ஓகே, அப்போ கண்டிப்பாக கண்டிக்க போகிறோம். நாங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போகணும் இருக்கா வந்து. ஏன்டா பாட்டியின் சொந்தக்காரர்கள் இப்போ அங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தருமே இல்லை. எங்கே நாவலப்பட்டியிலேருந்து இப்போ கதைக்கிறவங்க ஒருத்தருமே இல்லை இருக்கிறாங்க. அங்கே தான் எல்லாம் முழு பேரும் எந்த ஆக்கள் பூரா அங்கே தான். அது அவங்க தொடர்பு இல்லை உங்களுக்கு? ஆனால் எனக்கு அவங்களோட தொடர்பு இல்லை. அதான் ஒன்று. மற்றபடி அவங்கெல்லாம் வந்து பார்க்கல. உங்களுக்கு கணவர் சேர்த்ததுக்கெல்லாம் வர இல்லையோ? இல்லை, அவங்க அந்த நேரம் சரியான பிரச்சனை, கடும் பிரச்சனை. அதுக்கு பிறகு வந்து பார்க்கல. இவர் செத்து 31 முடிஞ்சு 6 மாதம் ஆஜியம் கொடுத்தா பிறகு எங்களோட அண்ணர் வந்தார். உங்களோட சொந்த அண்ணன்? கூட. நீங்கள் கூட பிறந்த எத்தனை பேர்? நாங்கள் 5 பேர். நீங்கள் எத்தனாவதா? நான் 4வது ஆள். முதலாவது அண்ணா, அதுக்கு கீழே ஒரு அண்ணா, அதுக்கு பிறகு எனக்கு கீழே 2 தம்பி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே பொம்பளை பிள்ளை. நீங்கள் 5 5 பேராம். அதில் 4 பேர் வந்து ஆம்பளை பிள்ளைகள். ஒரே ஆள் தான் பாட்டி. பார்த்தீங்களா? அப்போ கொடுத்து வச்ச ஆள் தான் நீங்கள். அந்த டைம்லேருந்து கொடுத்து வச்ச ஆளுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? அம்மாட சொல்லும் அண்ணாட சொல்லும் கேட்டு தான் என் வாழ்க்கை சூழ்நிலை விலங்கல். அம்மாட சொல்ல அண்ணாட சொல்லுகளை எல்லாம் சேர்ந்து அண்ணா விட்டு அம்மா விட்டு எல்லாரையும் விட்டு தனியை வந்து இந்த காட்டுக்கு வாழ்க்கை கொண்டு போகணும். ஆனால் இன்னும் எனக்கு ஒரே எண்ணம் என்னண்டா என் மனசு என் பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது. இந்த 31 வருஷமும் இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச காலம். ஏன் தெரியும் எமோஷன் ஆள்றீங்க? ஐயோ, அப்போ குடும்பத்தை மிஸ் பண்ணுறீங்களோ? இப்படி நீங்கள்லாம் வந்திருக்க நேரம் டீ ஆத்துறது என்ன, கதைக்கிறது என்ன சொல்லுங்க. உங்களோட குடும்பத்தை மிஸ் பண்ணுறீங்களா? உங்களோட அண்ணா தம்பியாக மிஸ் பண்ணுறீங்களா? அவங்கள பாசம் தான் எனக்கு. அவங்களோட கதைக்கணுன்ற ஆசை தான். அவங்க என்ன தேடி வாரதுக்கு அண்ணர் இருந்தால் வருவார். அவர் எங்கேயும் போவார் என்ன போல. அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிறோம், காணி எல்லாம் இங்கே இருக்கு. பிள்ளைகளை வந்து பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க. கொஞ்ச நாள் தொடர்பு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க சிம்முகளெல்லாம் மாற்றிட்டாங்க போல். பிறகு அந்த நம்பர்களும் இல்லை, நானும் எடுக்கிறது இல்லை. அப்போ அங்கே போய் பார்த்தா தெரியுமே. நீங்கள் போகல? ஆனால் கல்யாணம் கட்டி வந்ததுக்கு பிறகு ஒரு நாளும் போகல? போனா அம்மாட செத்த விட்ட போனேன், அண்ணோட செத்த விட்ட போனா. உங்களுக்கு யார் செய்தி சொல்றது? செய்தி சொல்றாரு இங்கே இப்படி செத்துட்டாங்க. அந்த நேரம் எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கிடந்தது. அதை எப்படி உங்கள்ட்ட ஃபேமிலியெல்லாம் வராமல் நீங்கள் மட்டும் இப்படி வந்தீங்க இஞ்சால? அந்த நேரம் என்ன காரணம்னு கேட்டால் எங்களோட ஸ்டேட் ஆக்கள் பூரா இப்போ இவங்க அப்பா இருக்கிறார். இப்போ வந்துட்டு போனோம். நீங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சீங்களா?
அந்த அந்த கூடையில் அந்த இதெல்லாம் பறிச்சு பறிச்சு போடுவாங்களோ அப்படி வேலை செஞ்சீங்களா? ஓ நான் வேலைக்கு போய்க்க 11 வயசு. பில்லு செதுக்க தான் விடுவாங்க. ஆ முத பேர் பயஞ்சோடனே பில்லு செதுக்க விடுவாங்க. 2 ரூபா வருஷம் ஒரு நாளைக்கு. ஆ அதை வாங்கி அதை வெள்ளிக்கிழமை எழுதி வேலை செய்வோம். ஆ சனிக்கிழமை அந்த சம்பளம் கொடுப்பாங்க. 10 ரூபா 10 சதம் வரும். அதை வாங்கினா பெரிய காசு இல்லை அந்த நேரம். இப்போ எவ்வளோ காலம் வேலை செஞ்சீங்களா அந்த இது வரைக்கும்? அதில் என்ன ஒரு 3-4 வருஷம் வேலை செஞ்சுருப்பேன். ஆமாம், இந்த தடவை நீங்கள் பார்த்துனீங்களோ அதில் எவ்வளோ பேர் வந்து விழுந்து செத்தவங்களான்னு சொல்லி அந்த மனுஷரி. நான் அங்கே இருக்கைக்கே ஒரு பொடிய மண்ணில் வங்கி பிறண்டு செத்தான். ம் அருளாந்தன்னு. ம் அதுக்கு பிறகு நான் பெருசாக அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் யார் வந்து நீங்கள் இங்கே? நானும் இவர் தான் வந்தோம். எங்கடைய ஆக்கள்லாம் இங்கே தானே இருந்தது. இவர் அங்கே வந்து வெட்டிங் பண்ணவர் உங்களை? ஓ சரி 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 சரி. இவர் எப்படி அங்கே வந்தவர்? இவர் அங்கே எப்படி வந்தாருண்டா அவங்கடா எல்லாம் அங்கே பக்கம் பக்கத்து ஊர் தானே. இப்போ இந்த பொடியை வந்த மாதிரி நடந்து போய் நடந்து வரலாம். எனக்கு இங்கே இருக்கிற சொந்தக்காரர்கள் இப்போ உங்களோட கணவர் ஆக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் மலையத்தாக்கள் தான்? எல்லாம் மலையத்தாக்கள்லாம். நீங்கள் இடமே தான் இங்கே வந்தீங்க? 77 1 செயலுக்குள்ள தான் நாங்கள் வந்தது. ஆனால் உண்மையாக இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்தது நல்ல நினைக்கிறீங்களோ இல்லாட்டி கூட நினைக்கிறீங்க? வந்தது ஒரு வகைக்கு நல்லா, ஒரு வகைக்கு என் வாழ்க்கையை நினைச்சா வந்தது தப்பு. ஏன்? அங்கேருந்து அண்ணாக்களோட சந்தோஷமா இருக்கலாம் தானே. ஆனால் உண்மையாக வந்து நாங்கள் எந்த அனுபவத்தை சொல்கிறபடி கடைசியாக நாங்கள் அந்த அந்த டித்வா புயல் சம்பவம் நடந்தது. அப்போ போய்க்குள்ளே அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் எங்கள்கிட்ட சொன்னவங்க இஞ்சால பக்கம், அதாவது இங்கே வடகிழக்கு பக்கமோ இல்லை வேற எங்கேயாவது பிரச்சனை இல்லை, இந்த மலையத்தை விட்டு எங்களை ஒரு சின்ன காணி தந்தனால அந்த பக்கம் அனுப்புங்க, நாங்கள் போய் நிம்மதியாக வாழணும் பிள்ளைகளோட, எப்படி பயந்து பயந்து எங்களால் வாழையில. அது உண்மை, அதுனா உண்மைதான். காரணம் என்னன்னா வங்கி வரக்கட்டு கல்லு பாறைகள் சரிஞ்சிச்சேண்டா சரி. அப்படித்தானே சரிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை பேர் செத்தவங்க வந்து. அங்கே ஒரு மலை இருக்குது, முத்தடிச்சி மலைன்னு. மேலே இருந்து பார்த்தா கீழே ஸ்டோர் மட்டும்தான் தெரியும். லயங்கள் எல்லாம் அப்படியே மூடிப்பட்டிருக்கும். அங்கே நோமலா சிங்களமும் தமிழும் அப்படி இருக்கு. ரெண்டும். தம்பியார் முடிச்சிருக்கிறது சிங்கள பிள்ளை, தம்பியார் மகள் முடிச்சிருக்கிறதும் சிங்கள பிள்ளைங்க. நீங்கள் 18 வயது இல்லையோ 15 வயது அழியாங்கிட்ட 15 வயதுக்கு அப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்துட்டோம். 15-16 வயசுல இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த காணியெல்லாம் வாங்கி எப்படி? நாங்கள் அங்கே ஆத்த கரையில் இருந்தோம். அந்த நேரம் காணி பூமி இல்லை தம்பி. ஒருத்தருக்குமே காணின்றதே இல்லை. எல்லாம் அந்த வயல்வெளியை கொட்டுல் போட்டு அப்படியே இருக்கிறது. இப்போ நீ ஒரு முதலாளியே நெல் 10 ஏக்கர் வச்சிருக்கன்னா உனக்கு தான் வேலை செய்யணும், பிரத்தில போக இயலாது. அந்த வயலுக்கு இருக்கலாம், சொந்த காணியை போல் இருக்கலாம். பார்க்கணும், வயல் பார்க்கணும், யானை வந்தால் கலைக்கணும், குருவி கலைக்கணும், சகல வேலையும் செய்யணும். இந்த நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இந்த வழக்கத்தையா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி துவேஷமாக இருக்கும். இருந்து சமாளிச்சே தான். ஆனால் இப்போ சரி வராது. உண்மையாவோ? அந்த நேரம் அப்படி இருந்தது. அந்த நேரம் எல்லாம் வயசு போனால் ஐயாக்கள் அப்படி இப்படி தானே. இப்போ இன்னும் எழுத்து அடிக்க மாட்டாங்க தானே. இப்போ உண்ட பிள்ளைகள் வந்துடுச்சு தானே. வாழ் வீச இயலாது, கதைக்கே இயலாது. அடி ஏதாச்சும் கழிச்சா நான் வேலைக்கு போ, அப்போ நீ இன்னொரு கூலியால் பிடிக்க வேண்டியது. அப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த காணிக்கு வந்து இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த காணிக்கு 77 நான் வந்தேன்டா. 91 இந்த காணிக்கு வந்துட்டோம். 77 இருந்தால் இப்போ 91 வரைக்கும் வர்றதுல இருந்து நீங்கள் அதில் ஒரு காணி சொந்த காணி எடுத்தேன் நான் 2500 ரூபாய்க்கு ஆத்தாங்கரையில். இப்போ அங்கே அது கொடுத்துட்டேன். அது அங்கே இருக்கல. அது 2500 ரூபாய் வாங்கி எவ்வளோ கொடுத்து நீங்கள்? 50,000க்கு. எவ்வளோ ஆகுதுக்கு முதல்? இப்போ கிட்டத்தில் இப்போ கொடுத்தேன்னா ஒரு 2-3 வருஷம் வரும். 2-3 வருஷத்துக்கு முதல்ல 50,000 ரூபாய். அப்போ இங்கே எவ்வளோ போகுது ஒரு காணி துண்டு? அது என்னண்டா பக்கத்து காணிக்காரனுக்கு தான் அந்த காணி கொடுக்கணும். எங்கட காணியோட அப்படி மொத்தமாக அந்த காணி 2 இருக்கு. எனக்கு எல்லாம் இஞ்சால, அவனுக்கு அங்கால. அப்போ நான் யாருக்கு கொடுக்கணும்? அந்த காணிக்காரனுக்கு தான் கொடுக்கணும். இங்கால கொடுக்க இயலாது. இப்போ இந்த காணிக்காரனும் எனக்கு தான் தரலாம், பக்கத்துக்கு கொடுக்க இயலாது. அப்படி. இப்போ நீங்கள் உங்களோட கணவர் இழந்ததுக்கு பிறகுதானே வந்து உங்களோட குடும்பத்தை பற்றி யோசிச்சு கவலைப்பட்ட நீங்கள் வந்து? கணவர் இழந்தா பிறகு குடும்பத்தை பற்றி நான் யோசிக்கல. என்னன்னு கேட்டால் ஹலோ இருக்கிறையா? உட்காந்துருக்கே.
உடம்பு பிரச்சனை இல்லாம இருக்கிறேன். இல்லை இல்லை, நான் உட்காந்துருக்கிறேன். உனக்கு கடுப்பாயிருச்சேன்டா அப்படி திட்டுனேன்டா வந்து உள்ளாக்கி விட்டுருவேன். குளிசை டீ குடிச்சிட்டேன், குளிசைக்கு போக மாட்டேன்னு தெரியும் தானே உனக்கு. ஆ ஆ நீ நல்லா ம் நீ நல்லா திட்டு. ஆ சரி, நீ சாப்பிட்டயா? சரி சாமி, வெயில் அடியாத்தே. ம் சரி சரி, பிறகு எடுக்கட்டே. ஓ ஆக்கள் பிறகு எடுக்கிறேன். இல்லைம்மா, பொங்குவோம் பொங்குவோம். நீ இன்னும் கட்டலம்மா. அவ செட்டிக்குளத்தில் இருக்கா, ஒரு பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர் பார்த்தீங்களா? அப்படி வேலை என்னதுக்கு எடுத்து ஓடு பேர் ராத்திரியெல்லாம் காய்ச்ச படுத்துட்டேன். அவ இவனை போல 12 மணிக்கும் எடுப்பா, 1 மணிக்கு எடுப்பா. என்ன செய்யற அப்போ பாட்டி? எத்தனை பேர் இருக்கு இப்படி உங்களுக்கு ஆக்கள்? கேட்பா, எடுத்த உடனே கேட்பா, பாட்டி சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, குளிசை போட்டியா, மருந்துக்கு போனியா? அவ எப்படி பழக்கமானவ? அவ இந்த யூடியூப்பை பார்த்து தான். அவ பேங்க் மேனேஜர் எல்லாம் பாட்டிக்கு ஃப்ரெண்டா பாத்தீங்களா? அப்படின்னு யூடியூப் பார்த்து சப்போர்ட் பண்ணுவா. எந்த பேங்க்? எந்த பேங்க்? செட்டிக்குளம் பேங்க். செட்டிக்குளம் எந்த பேங்க்? எந்த பேங்க்னு தெரியல. அப்ப இப்படி எத்தனை பேர் எடுப்பாங்க உங்களுக்கு? அங்க வெளிநாட்டுக்காரவங்க லலிதாமா இப்பயுமே எடுப்பா. லலிதாமா இருந்துட்டு அன்றைக்கு விட்டு சிறுப்புத்தா மனசுக்கு குழா கிணறு அடிச்சிட்ட பாட்டி, சந்தோஷம் பாட்டி, மாலாமா எடுப்பாங்க, பூமணிமா எடுப்பாங்க. இப்ப திரவியம்மா போனதுக்குன்னு எடுக்கல. அவன் இருந்துட்டு எப்பயாச்சும் எடுப்பா. சரி, அப்போ வந்து உங்களோட குடும்பத்தை கணவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். இந்த கிணறெல்லாம் முடிய பார்ப்போம். அந்த காலத்துலேருந்து சொல்லி கொண்டு வந்துருக்கோம். ஐயோ, இப்படி தானே வந்து அந்த என்ன அந்த சிங்கள தங்கச்சி வந்து பார்க்க போகணும்னு சொல்லி யோசிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமாக போயிடுச்சு. பாட்டியை வெயிட் பண்ண விடக்கூடாது, கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சுட்டு படிக்கணும். சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் அதாவது ஒரு விஷயம், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உங்களோட கணவர் ஐசி போட்டோ மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு ஃபோட்டோவும் இல்லை. அந்த செத்தவங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் வைப்பாங்கல்ல, அப்படி நான் வச்சது இல்லையா? இல்லை, வைக்கல. ஏன் வைக்கலன்னா சொல்லணும், கடும் பிரச்சனை அந்த நேரம். இப்போ வைக்கணும்னு யோசிச்சது இல்லையா? இப்போ என்னண்டா அந்த அளவுக்கு அவரை எரிச்சலுக்குள்ள எத்தனையோ பொடிகள் எரிச்சிருப்பாங்க. இப்போ எங்கன்னு நான் போல தானே சொல்லுவேன். வீட்டில் வந்து இந்த படம் கொழுவி இந்த ஐசி போட்டோ கொடுத்து சரி பண்ணி கொண்டாந்து வைக்கணும். ஒருக்கா கேட்ட 7,000 ரூபா வேணும்னு சொன்னாங்க. இந்த வீடியோ இந்த உங்கள்ட ஜோடி போட்டோ பார்த்துருக்குறீங்களா? 2 பேர்த்தையுமா? இல்லை இல்லை, நாங்கள் ஜோடி போட்டோ பிடிக்க இல்லை. பிடிச்சி வச்சிருந்தது தான் அந்த நேரம். அங்கேயே ஆத்தாங்கிற ஒரே வெள்ளம். என்னத்துல பிடிச்சி நீங்கள் ஜோடி போட்டோ? அங்கே ஸ்டுடியோவில் போயிட்டு இப்படி இப்படி இருப்பாரா? இங்கே காட்டுவோம் முதல்ல, சரியா? இதை காட்டுவோம். இதை நீங்கள் போன தரம் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் பாட்டிக்கு பார்க்குறது ஃபோன் இல்லை தானே, இன்றைக்கு தானே நாங்கள் காட்ட போகிறோம் பாட்டிக்கு வந்து. சரியா இருக்கு? சரியா இருக்கு? சரியா இருக்கு. தெரியுது தெரியுது. ஆனால் இதை விட பேசனா இருந்திருப்பேன். நீங்கள் அந்த வயதோட இருக்கு, இவர பேச காட்டப்பட்டிருக்கு. சரியா? என்ன சொல்றீங்க? பரவாயில்ல. என்ன பரவாயில்லன்றீங்க? இதை மரபுத்த இதை பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்றீங்க? அதை பார்க்கக்கூடாது, அதுதான் நான் படமே வீட்டில் போடுறது இல்லை. ஏன் அப்படி ஏன் இறந்தவங்கள இப்படி ஜோடியாக செய்து வைப்பீங்க? உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் வந்து பார்த்தீங்களா? பாட்டி என் கணவரையை விரும்பி நினைச்சு பார்க்கலாம். இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன் வைக்கக்கூடாதுன்றீங்க? காரணம் சொல்லுங்க. அதான் நெடுக நீ ஒழுமுன்ன கைக்கே அதை போய் பார்க்க இனியும் ஒரு மனசுக்குள்ள வேதனையாகத்தானே இருக்கும். அப்போ வேணான்றீங்களா இந்த ஃபோட்டோ? இந்த ஃபோட்டோ வேணும், ஆனால் நான் இது ஐசி படம் கிடக்க கொண்டு போய் அவரை தனியாக பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜோடியாக தான் வரேன். இதே படம் லொக்கா அதா
இதை முதல்ல பவர் சேவர் மூட்லேருந்து மாத்திரேன். செகண்ட் பிளேட்டா சரி. அப்போ இப்படி இதே இங்கே வரும் ஆயில் இருக்க காட்டும் இது அப்படியே காட்டும் தெரியுது. போனதில் ஐசி போட்டோவில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு கொண்டு பிரசாந்த் வர்ற கிரியேட்டிங் தான் இது. பாட்டியை வந்து இப்படி கணவரோட பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதை வந்து இப்போத்தே ஏஐ சைட்டில் அட் பண்ணுறோம் பாருங்க. ஸோ அப்போ இந்த இதை ஒரு மாதிரி சேஃபாக இந்த ஃபேஸ் கட்டில் கொண்டு வந்திருக்கு. சாட்ஜிபிடி நிறைய ஆப் எல்லாம் சேர்ந்து வந்து பாட்டிக்கு பார்க்க இதை கவலையாக இருக்கமுன்ற கவலையாக இருக்கா? கவலை தானே. இப்படி ஃபோட்டோ எடுத்துருக்குங்களா ஜோடியா நீங்கள்? சோடியா எடுத்திருக்கோம் தாவாணி பாவாடையோட. தாவணி பாவாடையோடைய ஃபோட்டோ இருக்கா? இல்லை இல்லை ஃபோட்டோ. இந்த ஃபேஸ் கட் இருக்குமா சரியா அவருக்கு? கிட்டத்தட்ட ஏன்டா ஐடி ஃபோட்டோவிலேருந்து தான் எடுத்து வந்தேன் அந்த பேஸ் வந்து. அப்போ டக்குன்னு அதே மாதிரி மெச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ ஓரளவு சேஃபாக இணைஞ்சிருக்கு. சரியா இருக்கும். இது 100க்கு எத்தனை வீதம் சரியா இருக்கு? 90% பிரச்சனை இல்லை. 90% சரியா இருக்கு. அந்த கலர் மட்டும் இருக்கா பாட்டி? என்ன கலர்? கருப்பு கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டியோட அந்த மகன், அதாவது வர்ற கணவரோட அண்ணாட மகன் வந்து சொன்னதை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் சரியானா. ஆனால் பாட்டிக்கு இந்த ஃபோட்டோ வேணாமன்றா இப்படியே இதை இப்படியே பிரேம் பண்ணுறாந்தா இதை தனியாக தான் பிரேம் பண்ணணும். இதை பண்ணக்கூடாது. செத்தவங்களோட பக்கத்தில் இதை விடக்கூடாது. அப்படியே? ஓ ஏன் அப்படி? அப்படித்தான் ஞாபகார்த்தமாக வந்து இப்போ இப்படி செய்கிறாங்கண்டா பாட்டி. ஞாபகார்த்தமாக குடும்பமாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தா ஒரு ஆள் இறந்துருந்தா அந்த ஆளையுமே சைடில் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறாங்க. இப்போ குறை நினைக்கக்கூடாது. இப்போ எனக்கு எதுவும் நடந்துட்டா நீங்கள் இந்த பெண்ணரை எதுவும் அடிக்கா இது ரெண்டையும் சேர்த்து அப்படி அடிக்கலாம். ஐயோபடி அப்படி ஒரு ஃபோட்டோ ஏதோ இல்லை பிடிக்கும் இப்படி சொல்கிறீங்க நீங்களே? இல்லை அப்படி செய்யலாம். இப்போ வீட்டில் இது ரெண்டையும் சேர்த்து பிரேம் பண்ணி வைக்கலாம். அது இப்போ நாங்கள் ஒரு செத்த நாள் தேதி ஒரு ஆண்டு தேவசம் அது செய்யக்க தனியாக ஒரு ஆளை செஞ்சுருக்கலாம். நம்ம ஒரு 5-6 பேர் நின்றுட்டு அதை ஒரு சேர்த்து அவர் நிற்கிற மாதிரி அப்படி எடுக்கலாம். உங்களோட தனியாக வைக்கதான் இருக்குன்றீங்க. சரி, அப்போ நம்மளோட டீமோட சேர்ந்து ஒரு எடிட் பண்ணுவோம், அது வித்தியாசமாக பண்ணும். அப்போ அந்த பேஸ் கார்டெலாம் சரிதானே? ஓ எல்லாம் சரி. சரி, ஓகே. அப்போ உண்மையாக வந்து நாங்கள் நேரத்தோட ஒரு கெஸ்ஸிங்லாம் நட் பண்ணது. இப்போ இருந்தாலும் அந்த பாட்டியை காட்டி தானே பிளான் பண்ணாமல் செஞ்சால் அப்புறம் தெரிந்தானே. இப்போ இந்த பாட்டி சொன்ன மாதிரி யோசிப்பேன். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்ன தேவை யோசிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடுவோம், அது வேறு. ஆனால் அவங்கள்ட்ட அனுமதியோட செய்யணுன்றதுக்காக தான் நான் அதை வந்து கேட்கணும்னு நினைச்சு நான் அதான் வைக்கிறேன். அவர தனி போட்டோ இருக்கட்டும். நீங்க ஜோடியா நிக்கிறது வேறையா நிக்கிறது மெமரிஸுக்கு ஒரு போட்டோ வேணும். சரி, அது அப்படி இருக்கட்டும். உங்களோட ஆசை தான் எந்த ஆசை, உங்களோட சந்தோஷம் எந்த சந்தோஷம். நமக்கு போட்டு ஏசுவாங்க பாட்டி வேணாம கஷ்டப்படுத்தி போட்டு. இல்லை இல்லை இல்லை, அதை அப்படியே செய்யறது அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எது விருப்பமோ அது எனக்கும் விருப்பம் தான். நீங்க கஞ்ச குடிச்சா நானும் குடிப்பேன், நீ நஞ்சு குடிச்சா நானும் குடிப்பேன். அம்மா நீ நீ நான் எதையும் முன்ன பின்ன யோசிக்கல. நானும் சாகுறேன், நீங்களும் சாகுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கு முதல்ல எனக்கு இதெல்லாம் வெளியே வச்சிருக்கோம் சொத்தெல்லாம். அதெல்லாம் என்ன செய்யணுமோ எங்க எப்படி செய்யணுமோ அதை செய்ய. இப்ப வேற என்ன சொல்றாங்க தெரியுமா? எனி டைம் பாட்டிட்டு போறானோ எல்லாம் போறானோ எனக்கு தெரிஞ்சு சொத்து எழுதி வாங்கிட்டு போனான், எழுதி வாங்கிக்கலாம். அப்படி அப்படி சில பேர் நினைச்சாலும் கூடியது சிவா, அது கடவுளுக்கு தான் அந்த சொல்லு போகும். ஆனா உங்களுக்கு எதுக்குமே வராது. நீங்க இப்படி என்னையால அலையிறீங்கன்னு நான் இரவும் பகலும் கடவுளுக்கு நீங்க சோலையா வாழணுங்கிறத தான் நான் கடவுளோட கெஞ்சி மண்டாடி கேட்குறேன். படுக்க போனா என்ன, விரவுக்கு போனா என்ன, எங்க போறோன்னா அங்க உங்களோட 5 பேர்த்துட்டு எண்ணமும் என்ற மனதுக்குத்தான் இருக்கும். முதல் தரிசினி, 2வது லண்டன் குண்டப்பா, சிவா, கிஷோர், நிறைய பேர். இதுக்கு பிறகும் வந்து உண்மையா இப்போ வரைக்கும் இங்கே பார்த்துப்பீங்க அந்த பேங்க் மேனேஜராக மாதிரி கோல் எடுத்துன்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பாட்டியை எடுத்து விசாரித்து கொண்டிருப்பாங்க. பாட்டிக்கு வந்து மற்ற ஃபோன் யூஸ் பண்ணவும் தெரியாது வந்து. ஆனால் மற்ற ஃபோன் பார்ப்போம், வாங்கி கொடுவோம். என் பாட்டி இந்த வீடியோவையும் பாட்டியை பார்க்க தானே வேணும்னு பாட்டியோட வீடியோ கோல் ஆச்சு எடுத்து காய்ச்சி கொடுறேன். என்ன பாட்டி? சரி, அப்போ குண்டப்பாவுக்கு கலக்கம் என்னன்னா, குண்டப்பாவை நித்திர கொள்ள விடாம இரவைக்கு போன் எடுப்பா பாட்டி ஒன்று மட்டும் அவனுக்கு பிரசாந்துக்கு தான் கோல் அடிக்கிற அந்த கதைக்கிற. நான் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன், எனக்கு ஒரு கோல் எடுக்க மாட்டேன்றா. என்ன நம்பரே இல்லை என்கிட்ட.
அதான் ஏன் இல்லை இவ்வளோ காலம் வந்து பழகிற ஒரு நம்பர் எடுத்து வைக்க தெரியாது உங்களுக்கு. நம்பர் எடுக்க நீ தந்துட்ட போன அடி வாங்கி சாவு. நீங்க கேட்டுனீங்களா? குண்டப்பா நீ சொல்லு நீ சொல்லு, எனக்காக சொல்லாத, உண்மையா சொல்லு. சொல்ற என்னது சொல்லு. இப்ப கேட்டதுக்கு என்ன சொல்லுவான்னு சொல்லு பாப்போம். அவன் நம்பர் எங்க இருக்கோ தெரியல. பதில ஒரு கோல் எடுத்து கைப் பண்ணல யாரோட அவனுக்கு எடுக்கல பக்கத்துல இருந்தா தான் சிவாட்ட ஒரு கொடுக்குறான்னு கதைக்கிறீங்க. கட்டாயம் பக்கத்துல எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு கிசுவும் லண்டனும் ஒரு பக்கம் போனா நீங்க 2 பேரும் ஒரு பக்கம் நிப்பீங்க. அப்பெல்லாம் கிசு குண்டப்பாவுக்கு எடுத்தா அப்ப சிவா நிக்க தானே வேணும். 2 பேரும் தானே வரீங்க, அப்ப சிவாட்ட கொடு. சரி, அப்படி தான் இருந்தாலும் சந்தோஷமா என்ன வந்து பாட்டிக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அந்த இந்த இதை முடிச்சு கொடுக்குறதா எங்களோட ஐடியா. அதை முடிச்சுட்டு வந்து அடுத்து அப்படியே ஒரு திருப்பி காட்டுறேன் ஆட்டுக்குட்டில் இதையும் முடிச்சு கொடுத்தா பாட்டி கேட்ட எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல வந்து ஒன்றை முடிக்கணும், முடிச்சு தான் அடுத்த பிளானை வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்கோம். சரியா பாட்டி? அப்போ நாங்கள் வலிக்கூடட்டா இந்த வலிக்கூட நாங்கள் இப்போ மட்டளப்பு போகிறோம். ஓ மொத்தம் 250 கிலோமீட்டர் போமே. வாங்க போம். ஒருத்தரும் இல்லையா ஆட்டுக்குட்டியில்? ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. போமே இங்கே வந்து இருக்கே சூப்பராக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நான் நினைக்கிற வாட்டி நைட் டைமில் நம்ம நேரத்தில் நின்ற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லா டீம் நாங்கள் கூட்டி வந்து இங்கே வந்து நிற்க முடியாது. நில்லுங்கடாப்பா, முதல் இதை செரிக்கிறோம். ஆனால் இப்போ முதல் நின்றதை விட இப்போ நிற்கலாமா இருக்கலடா இங்கே வழியால் வட்டி எல்லாம் நல்லா இதாக இருக்குமா? என்னடா முதல்ல வந்து நிறைய புல்லு மாதிரி இப்படி ஃபுல்லாக கிடந்தது. ஆனால் இப்போ இந்த வேதியெல்லாம் அடைச்சி இப்போ இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு யானை வந்து சொன்னீங்களோ எங்க வந்து அது அந்த அதால அவங்களோட வீட்டு அந்த வழி அதுதான்டா. அந்த வயல்கள் இனி வாய்க்கு எட்டக்கூடிய பருவம் வந்துட்டா இறங்கிரும். நீங்க அண்டு வந்து உள்ள ஒழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்களோ, என்ன நடந்தது சொல்லுங்க. அதே அதுக்குள்ள வந்துட்டு நான் பார்த்தேன் அந்த புளி அடிக்கிட்டு அப்படி போகுது. அப்போ நான் எடுத்தது பக்கம் இந்த வீட்டுக்காரவங்களுக்கு எடுத்தா தான் அங்கேருந்து கலைச்சா தான் எனக்கு இஞ்சால வரும். அப்போ நான் சரின்னு அவங்களுக்கு எடுக்க அது கிசுவுக்கு போய் சேர்ந்துட்டு. அப்போ கிசுவுக்கு போக கிசு வந்து எடுத்துகிட்டு என்ன பாட்டின்னு கேட்டான். அப்போ இப்படி தான் தம்பி பிரச்சனை, நீ வச்சுட்டு பாடு பிரச்சனை. அவன் 1 மணி எழுதி திருப்பியும் எடுத்து கேட்டான். பாட்டி பயந்துராதீங்க, இருங்க, கவனமாக இருங்க பாட்டி, கவனமாக இருங்கன்னு. இங்கே ஆக்கள் அங்கே நித்திர வராங்க கூட்டுக்குள்ள இது இங்கே வர்றது பூனை குட்டி எதாவது வருது. எந்த அது வழி கோழி குட்டுக்குள்ள வருதுப்பா. அது என்ன சொல்லு பார்ப்போம். குட்டிகளை கொண்டாந்து இதுக்கு விட்டுட்டு ஆறு வந்தா பதுக்குறது, குட்டிகளை கொண்டு போயிடுவாங்க. உங்களோட ஆக்கள் தானே அவங்க? இது பிரிச்ச அண்டு வந்து திரும்ப நாட்டில் என்னதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டு திரும்பியும் அந்த கல் பறிக்கிறதுக்கு நம்ம அந்த வானங்கள் வருமல்லோ, ஸோ அதுக்காண்டி வந்து அதை அப்படியே விட்டு கிடக்கு. அதையும் முடிச்சுட்டு தானே அதை பார்க்கலாம். என்னத்தில் வந்தாங்க வாட்டி ஆண்டு திரவிய மர அம்மாக்கள்? திரவிய மர அம்மாக்கள் என்னத்தில் வந்தவங்க? கேஸில் வந்தாங்க. கேஸ்லையா? பெரிய வாகனத்தில். விளாம்பலம் இல்லைண்ணே? இல்லைதா, நீ தான் காய்க்கும் எல்லாம் இப்போ துளுத்து வருது. நீ சொல்லுங்களேன், இடிக்கும்போது கூப்பிட்டா வர்ற இருக்கிற போய் சொல்லும் போல எடுத்து கொடுத்தா வச்சுட்டு போவானுங்க. இப்போதான் அந்த டயட் போல ஒன்று அதில் வந்து எல்லாம் தேவைப்படுது. புளி எடுத்து கொடுத்தா கொண்டு பார்க்க கிசுகிட்ட கேளுங்கடா, யாருக்கு எடுத்து வைக்க சொல்லிடுறேன் விஷயத்தில். அப்படியே வச்சு கிடக்கு. நான் காய வச்சு எல்லாம் உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சி தான் வச்சிருக்கு. எங்களை விட பாட்டியில வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் போல நினைக்கிறேன் இந்த இடம் எல்லாம் வந்து. எங்க ஊத்துனா ஓடாது அந்த வாரம் தெய்வான பாட்டி அந்த மரம் இப்ப அந்த வெட்டியாச்சு, அதே கிட்ட இருந்து கொல்லி கொத்துறோம். என்ன பாட்டி எத்தனை மணி இருக்கும்? ஒரு 4-5 மணி இருக்கும். என்ன இருட்டு போட்டுட்டு? ஓ நல்லா இருட்டு போட்டுட்டு பின்னடா என்ன. சரி ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்த நோக்கம் பாட்டிகிட்ட முதலாவது விஷயம் வந்து
அந்த கட்டட இதை வந்து பார்க்குறதுக்காண்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாட்டியின் கணவரை மீண்டும் பாட்டியோட சேர்த்து வைக்கிறதுக்காக. ஆனால் பாட்டி கொஞ்சம் பயப்படுறா என்ன வழக்கம் தெரியலை. சரி இருந்தாலும் நாங்கள் டீம் அணிக்கிற மாதிரி ஒரு டிசைனிங் வந்து பிறகு வந்து பண்ணுவோம். அண்ட் நாங்கள் இதுக்கப்புறமா திரும்ப வழிக்கூட்டு ஜஃப்னா போகிறோம். ஆனால் எல்லா வேலையும் முடித்த பிறகும் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தருவோம். இப்போ மற்றவங்களோட வீடியோ தாண்டி வந்து பாட்டியின் வீடியோ நிறைய க்ரியேட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்டு. பாட்டியின் வேலையை வரக்குள்ள நாங்கள் அப்படியே வீடியோ எடுப்போம். என்றாவது எங்களோட வேலை. அது ரெண்டாவது வந்து பாட்டியை நேசிக்கிற நிறைய பேர் வந்து பாட்டியை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நாங்கள் இங்கே அளவுக்கு வந்தாலே பாட்டியில் வீடியோ ஓடுன்ட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ அதுக்காண்டி தான். ஸோ நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்க்கணும் பாட்டிக்கேனே. என்ன பாட்டி? ஓ எல்லாரும் பார்க்கணும். ஆனால் எல்லாரும் எனக்கு உதவி செய்கிற மாதிரி என் பேரனுங்களையும் நேசிக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா நேசிக்கிறாங்க. அதில் இருந்தால் உலக தூரம் நாங்கள் வளர்ந்து போய் நிற்கிறோம். இருந்தாலும் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு நடந்துறாங்க. உண்மையிலே வந்து எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பார்த்து கொண்டு எல்லாருக்கும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாட்டி அப்படி வாய் எடுக்கும். பாய் பாய்.